ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சமையல் குறிப்பு.com-இன் சுவையோ சுவை. நான் உங்களுக்கு ஏற்கனவே நிறைய சமையல் குறிப்பு சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி இன்றைக்கி நான் உங்களுக்கு புதுசாக ஒரு சமையல் குறிப்பு சொல்ல போகிறேன். நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெஜிடபிள் குருமா. இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு கேரட் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதே மாதிரி ஒரு 4 பீன்ஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் வேக வச்ச பட்டாணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன். இது வந்து மிளகாய்த்தூள் மல்லித்தூள் 2 சேர்த்து அரைச்ச மசாலாத்தூள். இது 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். கரம் மசாலாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன். கடுகு 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். தாளிகளுக்கு தேவையான அளவுக்கு 2 பட்டை, கொஞ்சம் சோம்பு, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். எண்ணெய் தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கிறேன். மல்லி இலை, கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம வெஜிடபிள் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கிறேன். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணுறேன். நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணிங்கன்னா வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ கடுகு போட்டுடலாம். கடுகு வெடிக்கட்டும். இப்போ கடுகு வெடிச்சிருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய பட்டை, ஏலக்காய், கிராம்பு, சோம்பு இந்த 3ஐயும் போட்டு தாளிச்சிடலாம். அப்போ தான் இந்த குருமா வந்து வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். அதோட நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இஞ்சி பூண்டும் சேர்த்துடலாம். எப்போவுமே நம்ம வெங்காயம் போட்ட உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்குனிங்கன்னா ரொம்ப வந்து பாத்திரத்தில் பிடிக்காது. இதே நீங்கள் வெறும் எண்ணெயில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிங்கன்னா பாத்திரத்தில் பிடிக்க ஆரம்பிச்சிடும். இது 2மே சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் எடுத்து வச்சுக்கூடிய மசாலா தூள் சேர்த்துடலாம். முதல்ல கொஞ்சமாக மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள், 2 மிளகாய், மல்லி 2மே சேர்த்து அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மசாலா தூள். இந்த 3மே சேர்த்து நல்லா இந்த எண்ணெயில் வதக்கிடலாம். நீங்கள் இந்த மசாலா தூள் எல்லாமே வந்து எண்ணெயில் வதக்கினீங்கன்னா தான் வந்து மசாலா வாசனை இல்லாமல் ரொம்ப நல்ல டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனா வந்து பச்சை ஸ்மெல் அடிக்கும். வெஜிடபிள்ஸ்லாம் போட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து மசாலா போட்டிங்கன்னா இப்போ மசாலா வாசனை நல்லா போயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி இதில் சேர்த்து வதக்கிடலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ நம்ம தக்காளி போட்டு நல்லா வதக்கியாச்சு. அதோட நம்ம எடுத்து வச்சுக்கூடிய காய்கறிகள் எல்லாமே சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட், அது வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய பட்டாணி எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். காய் வேகும்போதே உப்பு போட்டிங்கன்னா தான் காயில் உப்பு பிடிக்கும். எல்லாம் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 2 மினிட்ஸ் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நம்ம காய் வேகிற அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு. காய் நல்லா வேகட்டும். இது நம்ம பட்டாணி ஏற்கனவே வேக வச்சு சேர்த்துருக்குறோம். கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ் வேகிறதுக்கு ரொம்ப லேட்டாலாம் ஆகாது. ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சிங்கன்னா வெந்துடும்.
காய் நல்லா கொதிக்கட்டும். இப்போ காய் நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் இது நல்லா வேகட்டும். இப்போ மூடி வச்சு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் எடுத்து வச்சிருந்த தேங்காயை வந்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கிறேன். அதையும் இதோட சேர்த்துடலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம். இப்போ இன்னும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். கொதித்து அந்த தேங்காயோட பச்சை வாசனை போகணும். அதனால் வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து இதை நல்லா கொதிக்க வச்சுருங்க. இப்போ தேங்காய் காய்கறி எல்லாமே சேர்த்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வெஜிடபிள் குருமா ரெடி ஆகிடுச்சு. இந்த குருமா வந்து நீங்கள் சப்பாத்தி, தோசை, கீ ரைஸ் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். இப்போ கொஞ்சமாக மேலே கருவேப்பிலை மல்லியில் தூவிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஓகே வீவர்ஸ், இன்றைக்கி நான் பண்ண சமையல் குறிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.